இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காலை நேரத்திலும் பொறுமை எப்படி ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை என்ற அடிப்படையிலே நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக அமையும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். பொறுமை இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இன்று இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். மனிதன் எதையோ தேடி அலைகின்றான், மனிதன் ஓடி ஓடி உழைக்கின்றான். ஆனால் பெற்றுக்கொள்வதிலே அவனுக்கு பொறுமை காணப்படவில்லை. அதன் மூலமாக அநேக பிரச்சனைகள் வாழ்க்கையிலே வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எபிரேயர் 6 அதிகாரம் 10 அதிகாரம் 36 வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணினப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உள்ள உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு நாம் பொறுமையோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நமக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்திலே பொறுமை காணப்படுகிறதா என்று யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எந்த இடத்திலும் பொறுமை இல்லாதவராக நாம் ஓடி திரிகின்றோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்காக ஓடி ஓடி அலைகின்றோம். ஆனால் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு தருவார் என்று சொல்லி பொறுமையோடு நாம் காணப்படாமல் என்று ஓடி ஓடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆபிரகாமை நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய கர்த்தர் அவனை அழைத்து நான் சொல்லக்கூடிய தேசத்திற்கு போ என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் புறப்பட்டு சொல்கின்றான். அப்பொழுது அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அங்கு அவருக்கு வாக்கு கொடுக்கின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, வேதத்தை நீங்கள் நன்கு வாசித்து பார்த்து என்று சொன்னால் இப்படி கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே 25 வருடங்களுக்கு பின்பதாக அது கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்துக்காக நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால், வருடங்கள் கழிந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் தான் மிஞ்சும். ஒருவேளை வருத்தத்தின் மீதாலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை என்று சொல்லி ஒருவேளை அவிசுவாசத்தோடு கூட நாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல, விசுவாசத்தோடு காத்திருந்தான். அதனால் 25 ஆண்டுகளுக்கு பின்பதாக கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அவனுடைய வாழ்க்கையில அந்த குமாரன் கொடுக்கப்பட்டான். அது நிமித்தமாக அது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கலாத்தியர் 4 அதிகாரம் 5 வசனத்திலே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, காலம் நிறைவேறின போது அங்கே எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒரு காலம் உண்டு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் புஸ்தகம் 3 அதிகாரம் 15 வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்து விடுகின்றான். அவனுக்கு அந்த பிசாசானவனை அந்த சர்ப்பத்தை கர்த்தர் அங்கே அவனை சாபத்திற்குள்ளாக அவனை சபிக்கின்றார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவன் உன் தலையை நசுக்குவான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆதியாகமத்திலே 3 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எங்கே நிறைவேறும் என்று சொன்னால் இந்த கலாத்தியர் 4 அதிகாரம் 5 வசனத்திலே அங்கு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பிய நிமித்தமாக அது நிறைவேறிற்று என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு, பிதாவினுடைய ஒரே குமாரனாகிய அந்த இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது நிமித்தமாக அவர் சிலுவையின் மூலமாக அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த இடைப்பட்ட காலத்தை நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் 4000 வருஷம் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, சர்ப்பத்தின் மூலமாக அங்கே வஞ்சிக்கப்பட்டு பாவத்திற்குள்ளாக கடந்து வரப்பட்ட ஆதாம் ஏவாள் அவருடைய அந்த நிமித்தமாக இந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதற்காக, இந்த சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட காலம் 4000 வருடங்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வருடங்கள் நாம் காத்திருக்கின்றோம். ஒருவேளை பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய போராட்டங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்காக, ஒருவேளை பிசாசின் மூலமாக நமக்கு வரக்கூடிய வியாதிகளுக்காக, ஒருவேளை அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவர் நாம் எத்தனை பொறுமையாக நாம் காணப்படுகின்றோம். பொறுமையோடு காணப்பட்டது நிமித்தமாக ஆபிரகாம் அங்கே குமாரன் கொடுக்கப்பட்டான். அது நிமித்தமாக அங்கே இஸ்ரவேல் சந்ததி உருவானது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இங்கே வேதத்தின் மூலமாக
இயேசுவான இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதின் மூலமாக 4000 ஆண்டுகள் பொறுத்திருந்தாலும் அந்த பிசாசின் தலை அங்கே நசுக்கப்பட்டது. அங்கே ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வசனம் இங்கு நிறைவேறினது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். காலம் என்பது ஒரு பொருட்டல்ல. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நாம் இடம் கொடுத்து பொறுமையோடு காணப்பட வேண்டும். அந்த பொறுமைதான் இன்று உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை ஒரு பஸ்ல பேருந்துக்கு நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால் கூட அது சற்று தாமதமாக வந்தால் அது நம்மை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிலே முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகின்றோம். ஒருவேளை ஒருவர் நமக்கு நன்மை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்தோம் என்று சொன்னால் கூட காத்திருப்பதற்கு நம்மால், பொறுமையோடு காத்திருப்பதற்கு நம்மால் முடியவில்லை. ஆனால் வேதத்திலே நாம் மிக பொறுமையாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் பொறுமையோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். கானான் தேசத்தை அங்கே சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆபிரகாமின் சந்ததியாகி இஸ்ரவேல் மக்கள் 4வது தலைமுறையில் தான் அவர்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். அந்த 4 தலைமுறையாக அந்த கொடுக்கப்பட்ட, அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை அடைவதற்கு 4 தலைமுறைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நீங்களும் நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, கர்த்தர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம், உனக்கு நான் இந்த மேன்மையை தருவேன், ஒருவேளை இந்த ஐஸ்வர்யத்தை தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒருவேளை அதை இப்பொழுது தராமல் காலம் தாழ்த்தினாலும் நாம் பொறுமையோடு காணப்பட்டால் நிச்சயமாக நம்முடைய சந்ததியினர் அதை அனுபவித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆபிரகாம் அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கே ஆண்டவராய் கர்த்தர் அவனுடைய பொறுமையை பார்த்து எல்லாவற்றையும் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாய் செய்தார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவருடைய சந்ததிகள் பலுகி பெறுகின்றன என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே அனுப்பின பொழுதும் அவர் அங்கே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. அது நிமித்தமாக அந்த ஏரோது மன்னன் அவரை கொல்வதற்காக அங்கே வகை தேடினான். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் நன்றாக தெரியும். 30 ஆண்டு காலங்கள் அவர் எங்கே இருந்தார், எப்படி இருந்தார் என்பதை கூட தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இந்த ஏரோதுக்கு பயந்து அவர் கொன்று விடுவானே என்று சொல்லி பயந்து அங்கே அவர் மறைக்கப்பட்டவராக, அவர் ஒருவேளை பொறுமையோடு காத்திருந்தவராக அங்கே காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த ஏரோது என்று மரித்தானோ அன்றிலிருந்து அவருடைய ஊழியத்திற்காக அவர் அங்கே பெத்லெகேமுக்கு வந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். பல ஏரோதுக்குள் ஒருவேளை சாக வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பொறுமையோடு நாம் காத்திருந்தால் நமக்கு எதிராக வரக்கூடிய, நம்மை ஒருவேளை வஞ்சிக்கக்கூடிய, நமக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லா அந்தகார சக்திகளும் அழிந்து போக வேண்டும் என்று சொன்னால், ஏரோதுக்குள் சாக வேண்டும் என்று சொன்னால் நாம் பொறுமையோடு காணப்பட வேண்டும். இயேசுவானவரும் அப்படித்தான் பொறுமையோடு காணப்பட்டது நிமித்தமாக 3.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே அவர் நற்செய்தியை அறிவித்தார். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த உலகத்திலே செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒருவேளை மறைந்திருக்கக்கூடிய காலத்திலே, அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அமைதியாக பொறுமையோடு நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பொறுமையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. பொறுமையோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அநேக விஷயங்களை வேதத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அது நமக்கு நன்றாக புரியும். யாரெல்லாம் பொறுமையோடு காத்திருந்தார்களோ, யாரெல்லாம் பொறுமையோடு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருந்தார்களோ அத்தனையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். காலம் தாழ்த்தினாலும் ஆனால் அது நிறைவான ஆசீர்வாதத்தை அது கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மேலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பொறுமையோடு காணப்படக்கூடிய பல பாத்திரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு காத்திருப்பது அது நமக்கு நல்லது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய அந்த அனுபவம் என்பது நமக்கு ஒருவேளை அது ஒரு பொறுமை இல்லாத ஒரு அனுபவமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது நம்முடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருந்தாலும் சரி, ஆனால் பொறுமையோடு காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவே இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பொறுமையாக காணப்பட்டார் என்று சொன்னால் நாமும் அப்படித்தான் காணப்பட வேண்டும். அந்த காணப்பட்டது நிமித்தமாக அவர் மேன்மை அடைந்தார், அவர் உயர்த்தப்பட்டார். இந்த உலகத்திலே சாத்தானை வெற்றி சிறந்தவராக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் மேன்மையாக அங்கே எண்ணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். பொறுமையோடு நாம் காணப்படும் பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அது மேன்மை உள்ளதாக காணப்படும். எல்லாவற்றையும் நன்மைகளையும் நாம் அனுபவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த பொறுமை என்பது நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பொறுமையை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருக்கும் தந்தருள்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே,
இந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளைகளாக படைக்கப்பட்ட நாங்கள் நீர் கற்றுக் கொடுத்த அந்த பொறுமையின்படி நாங்கள் காணப்பட எங்களுக்கு பலத்தை தாரும் ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு காலம் தாழ்த்தினாலும் பொறுமையோடு என் தேவன் தருவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு காணப்பட எங்களுக்கு பொறுமையை தாரும். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு இனிய நாமத்தில் கேட்கிறோம், ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.